சிவாஜினி சிறுதரன் அவர்கள் வரும் வேளை விழிப்பு தகவல் வாருங்கள். வணக்கம். வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 458. முளை கட்டிய பயிர்களின் நன்மைகள். முளை கட்டிய பயிர்கள் உடலுக்கு தேவையான புரதம், விட்டமின், தாதுக்கள் போன்ற சத்துக்களை கொண்டிருக்கின்றன. முளை கட்டிய பயிர்கள் புரோட்டீனையும் கொண்டுள்ளன. இது தசைகள், எலும்புகள் மற்றும் பிற திசுக்களின் வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்றது. முளைகட்டிய பயிர்களில் ஆக்சிஜன் ஏற்றிகள் நிறைந்துள்ளன. இது உடலை நோய்களில் இருந்து பாதுகாக்கின்றது. முளை கட்டிய பயிர்கள் மக்னீசியம், பொட்டாசியம் போன்ற இதய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன. இது இதய நோயை தடுக்கின்றது. உடல் எடையை குறைக்கவும் உதவுகின்றது. முளைகட்டிய பயிர்கள் ஒரு நல்ல உணவு பொருள் ஆகும். இது உடலுக்கு தேவையான சத்துக்களையும் அளிக்கின்றது. முளை கட்டிய பயிர்களை எப்போதும் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். நான் எனது வேலை இடத்தால் ஒரு சுற்றுலா பயணம் சென்றோம். அப்போது ஒரு நிர்வாகம் அதன் செயல்பாடு பல்வகையான தானியங்களை பயிர்களாக வளர்த்து அவற்றை உணவகங்களுக்கு விநியோகம் செய்கின்றார்கள். அவற்றை நேரடியாக பார்த்து நான் எடுத்த படங்கள் தான் இதில் இணைத்தும் உள்ளேன். நான் பார்த்து அதிசயித்து போனேன். அதில் எனக்கு தெரிந்த பயிர்களாக அங்கே நான் பார்த்த பயிர்கள் மல்லி பயிர், கொண்டக்கடலை பயிரையும் பார்த்தேன். நீங்கள் என்ன முளை கட்டிய பயிர்களை வீட்டில் முளை கட்டி உணவுகள் சாப்பிட்டு வருகின்றீர்கள் என்று உங்களிடமும் கேட்டபடி நான் வெந்தயம் முளை கட்டி உணவுக்காக பயன்படுத்துவேன். குண்டக்கடலை மற்றது பயரும் குண்டைக்கு ஊற போட்டால் நாளை விட்டு நாளண்டைக்கு விட நல்ல பயிர்களாக வரும். அதையும் உணவுக்காக நான் பயன்படுத்திக் கொள்வேன். இதைவிட நீங்களும் உங்களிடம் இலகுவாக ஒரு முளை கட்டி இந்த உணவை இப்படி சாப்பிடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தானிய வகையை கூட நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சிவாஜினி சிறுதரன் அவர்கள். வணக்கம். நான் சொல்லுகிறேன், உண்மையிலேயே மிக சிறப்பு அவருடைய அந்த பயணம். அதுல அவர் பெற்ற அனுபவத்தை கொண்டு அந்த முளைகட்டிய பயிர்கள். நிச்சயம் நான் முளைகட்டிய பயிரண்டா வெந்தயம் சாப்பிடுவேன். பயரை நான் சில நேரம், எல்லா நேரமும் இல்லை, ஊற வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வளர்ந்த பிறகு பானுக்க போட்டு சாப்பிடுவேன். என்றால் எங்கட கொம்பனியில அதை ஒரு போத்திலுக்கு அடைச்சு வருமாங்க நிறைய. அதை இந்த சலாட்டுக்கு போடுகிறத பார்த்துருக்கிறேன். அதை விட கடலைய முளை கட்டி போட்டு என்ன அவிக்கிறதோ அது தெரியாது எனக்கு. ஆனால் அவருடைய இதுல ஆக்சிஜன், மெக்னீசியம், பொட்டாசியம், நிச்சயம் பொட்டாசியம் மெக்னீசியம் இருக்கிறது இந்த முளை கட்டிய பயிர்கள்ன்றது அழகாக அவர் அதையும் சொல்லி இருக்கின்றார். மற்றது இதய நோய்களை குணப்படுத்தும். அதே நேரம் டயபெட்டிஸ், அதாவது இந்த சீனி வருத்தங்களை உடையவர்களுக்கும் அது கொஞ்சம் நல்லது அந்த முளை கட்டிய இது. மல்லி நான் முளைகட்டினதை பார்க்கல, ஆனா பயரையும் வெந்தயத்தையும் பார்த்திருக்கிறேன். அது ரெண்டையும் நானும் பாவிச்சிருக்கிறேன் என்பதை அவருடைய கேட்டவர் அந்த அனுபவத்தினூடாக நான் சொல்லிக் கொள்கிறேன். நல்ல உணவு இது, காலை உணவுகளோட சேர்த்து உண்ணலாம் என்பது உண்மை. வாழ்த்துக்கள் சிவாஜினி, நல்ல அருமையான தகவல். நன்றி, நன்றி. வணக்கம் மாணி. நானும் கேட்டுக்கொண்டது மிக்க மிக்க சிறப்பு. நானும் பயரும் வெந்தயமும் சாப்பிட்டு இருக்கிறேன் போட்டு. மற்றபடி வேறு ஒன்றுமா என்ன தெரியல. ஆனா நானும் கொண்ட கடல்ல நானேக்கும் போட்டால் அப்படி வருமென்று நினைக்கிறேன். முளைக்கும், ஆனால் அது தெரியல. அப்படி அவிச்சு சாப்பிடலாம். ஏன்னா அந்த கடல் மாதிரி இருக்குன்னு தானே மேலும் இல்லையே அவிச்சு அப்படி என்ன சும்மா சாப்பிடலாம் தானே அவிச்சு முளை கட்டுவான். கட்டின பயிர்கள் சும்மா சாப்பிடத்தான் சரி, சாப்பிடலாம். அது இப்ப நாங்கள்
எனக்கு தெரியல. அது கொண்டல் கடையில சும்மா சாப்பிடுவது இல்ல தானே, அது அவிச்சது இல்ல இல்ல அவிச்சுத்தான் அதுக்கு என் முளை வந்து வைப்பாருன்னு கேட்குறேன். அப்படிதான் அதான் இல்ல நான் தெரியாது வாணி, இல்ல நான் இருக்கிறேன். இந்த பயறு வந்து நாங்கள் அப்படி சும்மா வச்சு போட்டும் அப்படி அடுத்த நாளைக்கு வெந்தயம் சாப்பிட அது வந்துடும் உடனே. ஆமா நான் வெந்தயம் அதை கூட சாப்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் அதுவான கயற்பு தன்மையா இருந்தாலும் நல்லா இருக்கும். இல்ல முளைகட்டின வெந்தயம் கயறாது. நீங்க சும்மா வெந்தயத்தை சாப்பிடத்தான் கயத்தன்மை இருக்கும். முளைகட்டி போட்டு நீங்க எடுத்து பாருங்க. நீங்க ஒரு பேப்பர்ல சுத்திட்டு முதல் ஊற வச்சுட்டு இரவு ஊற வச்சுட்டு விடிய எடுத்து அதை பேப்பர்ல சுத்திட்டு ஒரு பாக்ஸுக்காக மூடி வைக்கும். 2 நாள்ல அந்த முளைகள் வரும். அது நல்லா ட்ரையா வரும். அதாவது காஞ்சி வந்த உடனே அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, இனிக்கும். அது அதே நான் ட்ரை பண்ணா அப்படியே தண்ணிக்குள்ள வச்சிருந்த வழியே அப்படியே சாப்பிடுவேன். அப்படி கொஞ்சம் காயணும் காஞ்சா இல்ல கயற்பு தன்மை உடம்புக்கு, அதுக்காக நான் அப்படி பாவிக்கிறேன். கயற்பு தன்மை ஆனா விரைக்குள்ள அது முளை கட்டி விரைக்குள்ளதான் அந்த சத்து நல்லது. ரெண்டும் சாப்பிடலாம். இப்ப இன்னும் ஒன்று சொல்லி நான் கரிஞ்சீரகம் அது பவுடர் ஆக்கி செய்யக்க எனக்கு மணிமேல சொன்னா நல்ல சுகமா இருக்காம வைக்காது அப்படி சாப்பிடுறது. கரிஞ்சீரகத்தை சும்மா இரவு ஊற விட்டு போட்டு அடுத்த நாள் சுடு தண்ணியில கொதிக்க வச்சு போட்டு அந்த படி கட்டி போட்டு அந்த தண்ணி குடிச்சு பார்த்துருக்கிறேன், குடிக்கிறேன் நான் படுத்துட்டு. கரிஞ்சீரகம் ஆனா இனிக்குது சும்மா வாயில போட வைக்கல அது நான் அப்படி ட்ரை பண்ணி கடுகு மாதிரி. நான் நேற்று தான் கரிஞ்சீரகத்தை தெரிஞ்சேன் எனக்கு. அப்ப நேற்று ஒரு கடையில வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது, வேண்டி கொண்டு வந்தேன் நான். அப்ப அதை சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு நீரழிவு 100,000 மிக சிறந்த ஒரு மருந்து தான் சொல்றேன். எதுக்கு? நீரழிவு, டயபெட்டிஸுக்கு. சொல்றவையா? ஆமா ஆமா. அது சுடுதண்ணி அந்த கொதிக்க வச்சு போட்டு கொஞ்சம் கூட தண்ணியில கொதிக்க வச்சுட்டு நல்லா கொஞ்சமா வந்த உடனே ஒரு வயிற்றுல அப்படியே குடிக்கும். கொதி தண்ணிக்குள்ள போட்டுட்டு குடிக்கணும். இல்ல இல்ல இப்ப நீங்க இரவு ஊற விட்டுட்டு தண்ணிக்குள்ள ஊற விட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு குடிக்க, அதுதான் குடிக்கலாம். அது அதுக்கே வேணுமெண்டா ஒரு கொஞ்சம் தேன் விட்டுட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டு குடிக்கலாம். இல்லை உண்மையில இப்போ அந்த கசப்பானதெல்லாம் டயபெட்டிக்கு நல்ல சொல்லுவார்கள். இப்போ வெந்தய இலை வச்சு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கிறது. இப்போ வெந்தயம் சாப்பிட வெந்தய இலை அது முளைக்க போட்டேன். இல்ல இல்ல வெந்தய இலை இலை வராய் எங்க வேசியம் கிடையாதுயோ கச்சான். வேசியங்கள்ல இருக்கு கச்சான் மரம் அது இலை இருக்கல்லோ அது போல இருக்கும். வெந்தயத்தில் தமிழ்ல எல்லாம் அந்த கீரை எல்லாம் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கு. வல்லாறு இருக்கு, இது இருக்கு. வெந்தய கீரை வெந்தய இது இலை நல்ல டேஸ்டா இருக்கும். அது வர வைக்கிறது முருங்கைக்கீரை வர வைக்கிற மாதிரி. அகத்தியில அல்லது பொன்னாங்க இல்ல வெந்தயம் இருக்கு. நீங்க அந்த பாருங்க, அந்த இலை அழகான இலை இப்ப வச்சிருக்க. 2 நாள் இவர்கள் முஸ்லிமாக்கள் மற்றது குஜராத்தி எல்லாம் வாங்குற மெத்திலி என்று சொல்லுவோம், மெத்திலி ஃபண்டு நம்ம கடை எல்லாம் இருக்கும். நல்லா இருக்கு. வெந்தயம் குடிக்காதவர்கள் அதை வர வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். பின்னால இருக்கிற இது ஆவாரம்பூ. நான் ஆவாரம்பூவை ஒருவர் கேட்டார் எப்படி என்று அதை தேடி போய்க்குள்ளதான் வாணி இந்த படம் எடுத்தேன். ஆவாரம்பூ இதான் நீங்க பின்னால இருக்கிற மஞ்சள் இலை மாதிரி இருக்கு. ஓ இலையும் சிலதுகள் இலையும் பூ முறைய மாதிரி இருக்கிறது. ஜமல்லும் பார்த்திருந்தேன், இலையும் பூ முறைய மாதிரி இருந்தது. சின்ன சின்ன இது சிலது தெரியாது எங்களுக்கு. இப்பதான் தேடி இல்ல நானும் எனக்கு தெரியல அவரம் பூ அவரம் பூ. ஆமா அதை தேடி எடுக்கதான் இந்த படம் எடுத்தேனா என்ன போட்டேனா ஒரு ஆள் கேட்டு. இயற்கையில உழவு படைப்புகள் அழகாயும் இருக்குது பூக்கள். குறிஞ்சா இலையும் நல்லதான், அது காய்க்கும் என்ன சரியா. அது ஒரு மாதிரி கசப்பு தான். நான் இதழுக்கெல்லாம் நல்ல மட்டும் சொல்லுவேன். மற்றது அதை பவுடர் ஆகி அதை காய வச்சு பவுடர் ஆக்கி இப்போ பொதல்ல இருக்கும் கடைகளில். குறிஞ்சா ஆமா இந்த ஏசியன் கடைகள்ல இருக்கு. எனக்கு என்னவோ அந்த வர பிடிக்கிறதே இல்லை, அவ்வளவு கச்சரா இருக்கும். அது ஒரு வித்தியாசமான ஆசை எனக்கு வந்து பிடிக்கிறதே இல்லை. இப்ப நீங்கள் ரெக்கார்ட்ல போயில தானே போகுது. ஓகே. விழிப்பு தகவல் நிறைவுக்கு வருகின்றது. நன்றி.